இங்கிலீஷில் கான்ஃபிடெண்ட்டாக ஃப்ளூவெண்ட்டாக ஸ்பீக் பண்ணணும்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுவது, அதை எப்படி மேக் பண்ணுவது, அது தெரிஞ்சிருந்தால் தான் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் எல்லா விதமான ஐடியாஸையும் நம்மளால் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஒரு 6 இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் டைப்ஸ், இது கம்யூனிகேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ். ஆக்சுவலி இந்த சென்டென்சஸை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் இங்கிலீஷ் வேறு லெவலில் தோன்றும். கேட்குறவங்களுக்கு தேர் இஸ் ஒன் திங். another இம்பார்ட்டன்ட் திங், உங்களால் டிஃப்ரெண்ட் ஐடியாஸை இஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். ஆக்சுவலி நம்ம கம்யூனிகேஷனில் தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் கண்டிஷன் போடுவது, கண்டிஷன் போட்டு பேசுவது சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை பழகியிருப்போம். அது எப்படின்னா, நீ எனக்கு முட்டாய் வாங்கி தந்தா நான் உன் கூட வருவேன், இல்லைன்னா நீ அம்மாவுக்கிட்ட அது சொல்லாமல் இருந்தா நான் உனக்கு முட்டாய் வாங்கி தருவேன். அந்த மாதிரி கண்டிஷன். நீ இது செய்தா நான் அதை செய்வேன், இல்லைன்னா நீ இது செய்யாமல் இருந்தால் நான் அது உனக்கு தருவேன். அந்த மாதிரி கண்டிஷன் போட்டு பேசுவது இது ஒரு காமன் வழக்கம். இது இல்லாமல் பல சுச்சுவேஷனில் நம்மளால் பேச முடியாது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த கண்டிஷன் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அது தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷில் இந்த கண்டிஷன் போட்டு கம்யூனிகேட் பண்ணுவது இருக்குது. ஆக்சுவலி 3 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன். அதை கண்டிஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப எஃபெக்டிவானது. அதை எப்படி யூஸ் பண்ணுவது, எப்படி அதை மேக் பண்ணுவது, எந்தெந்த இடங்களில் அது எஃபெக்டிவாக யூஸ் ஆகுது, அதை முதல்ல பார்ப்போம். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனலை பார்ப்போம், அதோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் ப்ளஸ் சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் ப்ளஸ் சிம்பிள் ஃபியூச்சர். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இஃப்னா ஆக்சுவலி அதோட தமிழ் மீனிங் ஆல். நீ எனக்கு செய்தால், நீ படித்தால், நீ நேரமே வந்தால். ஓகே, ஆல் 3 போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இஃப் ஒரு போர்ஷன், சிம்பிள் ப்ரெசன்ட் செகண்ட் போர்ஷன், சிம்பிள் ஃபியூச்சர் தேர்ட் போர்ஷன். ஸோ இஃப் ப்ளஸ் அடுத்த ஃபர்ஸ்ட் போர்ஷன், யூ ஸ்டடி ஹார்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், ஸ்டடி simple form of the verb. If you study hard, then third portion, you will succeed in your life. If simple present study, simple future will succeed. If you study hard, you will succeed. If you work hard, you will succeed. If you help me, I will give you something. Okay, if you accompany me, we will go for a movie. So many, and the subjectையும் வேர்பையும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குன்னா, அதாவது செகண்ட் போர்ஷன் ஆஃப் த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்டும், தேர்ட் போர்ஷன் ஆஃப் த சென்டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சரும் பாசிட்டிவாக இருக்கு. இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், ஓகே, பாசிட்டிவ் சென்டென்ஸ். யூ வில் வின், இல்லைன்னா பாஸ், பாசிட்டிவ் போர்ஷன். இனி இதில் நெகட்டிவ் வரும். ஃபர்ஸ்ட்ல பாசிட்டிவ், நீ பண்ணுனா பாஸ் ஆவ, வந்தா தருவேன், சம்திங் லைக் தட். செகண்ட் டைப் வந்து நெகட்டிவ், சிம்பிள், நீ வரலன்னா தரமாட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா வின் பண்ண முடியாது. ஓகே, இஃப் யூ டோன்ட், நெகட்டிவ். ஓகே, இஃப் யூ டு நாட், அதோட ஷார்ட் ஃபார்ம் டோன்ட். இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட், யூ won't, will not ஓட ஷார்ட் ஃபார்ம், யூ won't succeed in your life. he வச்சு சொல்லணும்னா, if he doesn't come to me, if he doesn't come to me, does not order short form, contracted form, I won't help him. அவன் என்கிட்ட வராமல் இருந்தால்
நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் அதோட கான்ட்ராக்டட் ஃபார்ம். இஃப் ஹி டசன்ட் கம் டு மீ ஐ won't ஹெல்ப் him. ஓகே, ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ். இனி பாசிட்டிவ் நெகட்டிவ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தே கம் ஃபார் த மேரேஜ், அவங்க மேரேஜுக்கு வந்தால் ஐ won't come. ஓகே, தேர்ட் பார்ட்டில் நெகட்டிவ், செகண்ட் பார்ட்டில் பாசிட்டிவ், தேர்ட் பார்ட்டில் நெகட்டிவ். இஃப் தே கம் டு த மேரேஜ் ஐ won't come. அவங்க மேரேஜுக்கு வந்தால் நான் வரமாட்டேன். ஸோ இது போல் நெகட்டிவ் பாசிட்டிவ் உண்டு. ஃபர்ஸ்ட்ல நெகட்டிவ், செகண்ட்ல பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், if he doesn't come, second portionல நெகட்டிவ், I will come. If he doesn't come for the interview, I will come. அவன் இன்டர்வியூக்கு வராம இருந்தால் நான் வருவேன். ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ். வெரி வெரி யூஸ்ஃபுல்லான கண்டிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இனி செகண்ட் இஃப் கண்டிஷனலை பார்ப்போம். அது என்ன செகண்ட் இஃப் கண்டிஷனல்? அதாவது ஸ்ட்ரக்சர் வெரி சிம்பிள். இஃப் பிளஸ் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு பதிலாக சிம்பிள் பாஸ்ட் பிளஸ் ஃபியூச்சருக்கு பதிலாக பாஸ்ட் ஃபியூச்சர். பாஸ்ட் ஃபியூச்சர்னா நீங்கள் கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. வில்லுக்கு பதிலாக வுட், தேட்ஸ் ஆல். ஓகே, இஃப் பிளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் பிளஸ் வுட், வுட் கம். வில் கம்முக்கு பதிலாக வுட் கம், வில்லுக்கு பதிலாக வுட், பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இஃப் யூ ஒர்க்ட் ஹார்ட், ஒர்க்ட் simple past form. Okay, you would succeed in your life. இங்க workக்கு பதிலா worked, will succeedக்கு பதிலா would succeed. அப்ப இதோட மீனிங் டிஃபரன்ஸ் என்ன? ஸோ அப்போ இதோட மீனிங் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு இமேஜினரி ஃபியூச்சர். would வந்தாலே அது இமேஜினரி ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நீ நல்லா படித்தா இல்லைன்னா ஒர்க் பண்ணால் வெற்றி பெறுவாய். இந்த செகண்ட் இஃப் கண்டிஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கேட்குறாங்க, இந்தியா வின் பண்ணியிருக்குமா, இந்தியா வின் பண்ணியிருக்குமா? நமக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது இந்தியா வின் பண்ணிச்சா, கிரிக்கெட்டில் இந்தியா வின் பண்ணிச்சா இல்லையா நமக்கு தெரியாது, நமக்கு அந்த நியூஸ் வரல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க நல்லா விளையாடி இருந்தால் பாஸ் ஆகிருப்பாங்க, அவங்க நல்லா விளையாடி இருந்தால் பாஸ் ஆகிருப்பாங்க. இது நமக்கு ஷூர் இல்லை. ஓகே, இட்ஸ் இமேஜினரி ஃபியூச்சர். இஃப் தே பிளேட் வெல் தே வுட் பாஸ். அவங்க நல்லா விளையாடி இருந்தால் பாஸ் ஆகிருப்பாங்க. ஓகே, பாஸ் ஆனாங்களா ஃபெயில் ஆனாங்களா எனக்கு தெரியல, அவங்க நல்லா விளையாடி இருந்தால் பாஸ் ஆகிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ டோன்ட் நோ வெதர் தே won or lost. If they played well they would win. அவங்க நல்லா விளையாடி இருந்தால் பாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ நவ் வி மூவ் டு த தேர்ட் இஃப் கண்டிஷன். தேர்ட் இஃப் கண்டிஷனோட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இஃப் கண்டிஷன், எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடியது. ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனும் செகண்ட் இஃப் கண்டிஷனும் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணோம். தேர்ட் இஃப் கண்டிஷனோட ஸ்ட்ரக்சர் இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்ல சிம்பிள் ப்ரெசன்ட், செகண்ட்ல சிம்பிள் பாஸ்ட், தேர்ட் இஃப் கண்டிஷனில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ளஸ், இனிதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அதை கரெக்டாக சொல்ல முடியாது, வுட் ஹேவ். இங்கே வுட் வந்தது இல்லையா, இங்கே வுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒன்றும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கும்போது சிம்பிளாக இருக்கும். இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ளஸ் would have plus third form of the verb இல்லைன்னா past participle form of the verb. அதாவது workedனா past participle worked தான். worked, win, won, kill, killed. சிலதுக்கு மாறி வரும் ஆக்சுவலி, write, wrote, written. ஓகே, eat,
ate, eaten அந்த third form of the verb. அப்போ எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மீனிங் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்கிட்ட வந்திருந்தான்னா இல்லைன்னா நான் அவனுக்கு பணம் கொடுத்திருந்திருப்பேன். வந்திருந்திருப்பான்னா அப்படி சொல்லலாம். ஓகே, அவன் என்ன பார்க்க வந்திருந்திருப்பான்னா அதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகே, நான் அவனுக்கு பணம் கொடுத்திருந்திருப்பேன். அவன் வந்திருந்திருப்பான்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட், நான் அவனுக்கு பணம் கொடுத்திருந்திருப்பேன். அதோட மீனிங் என்னன்னா, அவன் என்னை பார்க்க வரவும் இல்லை, நான் அவனுக்கு பணம் கொடுக்கவும் இல்லை. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பிரஷன். இது தெரியாம நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அதை எப்படி சொல்லலாம்? இஃப் பிளஸ், ஓகே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இஃப் he had come to meet me, இல்லைன்னா இஃப் he had met me, என்ன மீட் பண்ணி இருந்திருந்தால், இஃப் he had met me, past perfect, had met, okay, had plus past participle form. If he had met me, இல்லைன்னா he had visited me, I would have given him the money. அவன் என்னை விசிட் இருந்திருந்தான்னா, அவன் என்னை இருந்திருந்தான்னா நான் அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்திருந்திருப்பேன். மீனிங் என்னன்னா, அவன் என்னை விசிட் பண்ணவும் இல்லை, அவன் என்னை பார்க்க வரவும் இல்லை, நான் அவனுக்கு கொடுக்கவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கேட்குறாங்க, ஓகே, நீ ராகுலுக்கு ஹெல்ப் பண்ணியா? இப்போ நாங்கள் ராகுலுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டதா எனக்கு தெரியாது. ஃபேக்ட், ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட். டிட் ஹீ நீட் எனி ஹெல்ப்? அவனுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டதா? அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, எஸ், அவன் எங்கிட்ட வந்தான் ஹெல்ப்புக்கு. ஹீ கேம் டு மீ ஃபார் மானிட்டரி ஹெல்ப், பண உதவிக்கு எங்கிட்ட வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டிடன்ட் ஹாவ் மணி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்கிட்ட பணம் இல்லாமல் இருந்தது. ஸோ ஐ குடன்ட் கிவ் ஹிம், அதனால் எனக்கு கொடுக்க முடியலை. அப்போ நான் சொல்கிறேன், ஓ மை காட், இஃப் ஹீ ஹேட் ஆஸ்க்ட் மீ, அவன் என்கிட்ட கேட்டிருந்திருந்தான்னா, இஃப் ஹீ ஹேட் ஆஸ்க்ட் மீ, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஐ வுட் ஹவ் கிவன் ஹிம், நான் அவனுக்கு கொடுத்திருந்திருப்பேன். ஓகே, very useful conditional. Okay, now we move to another type of sentence. Okay, for example, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்படி சொல்லுவோம், அவன் இதுவும் மட்டும் இல்லை அதுவும் கூட. ஓகே, அதுக்கு நாட் ஓன்லி பட் ஆல்சோன்னு சொல்லுவோம். நாட் ஓன்லி பட் ஆல்சோ. அவன் ஒரு சிங்கர் மட்டும் இல்லை, அவன் ஒரு டான்ஸரும் கூட. ஓகே, எப்படி சொல்லுவோம்? ஷீ இஸ் நாட் ஓன்லி எ சிங்கர் பட் ஆல்சோ எ டான்ஸர். ஓகே, அவன் என்னோட கிளாஸ்மேட் மட்டும் இல்லை, மை பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. ஹீ இஸ் நாட் ஓன்லி மை கிளாஸ்மேட் பட் ஆல்சோ மை பெஸ்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்ட். இப்படியெல்லாம் சொல்லலாம். இதுக்கு நேர ஆப்போசிட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் வரும், ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ் வரும். அதுதான் நம்ம 5th டைப் ஆஃப் சென்டென்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, கிளாஸ்மேட் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொன்னோம். இதில் எப்படி சொல்லணும்னா, அவன் என்னோட கிளாஸ்மேட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டும் இல்லை. அது யாராவது கேட்பாங்க, ஹலோ, நீங்கள் மிஸ்டர் டெண்டுல்கரை மீட் பண்ணீங்களா? அப்போ நம்ம சொல்லுவோம், நான் எதுக்கு மீட் பண்ணணும்? இல்லைன்னா நான் மீட் பண்ணலை. பிகாஸ் டெண்டுல்கர் என்னோட ஃப்ரெண்டும் இல்லை, என்னோட கிளாஸ்மேட்டும் இல்லை, நான் எதுக்கு மீட் பண்ணணும்? ஓகே, ஸோ எப்படி சொல்லலாம்? why should I meet him? I didn't meet him. நான் அவரை மீட் பண்ணல. why should I meet him? நான் எதுக்கு அவரை மீட் பண்ணணும்? he is neither my friend nor my classmate. Okay, neither nor, neither, neither nor. அவங்க நல்ல பிளேஸும் இல்லை,
நல்ல டீம்மேட்ஸும் இல்லை. தே ஆர் நெய்தர் குட் பிளேயர்ஸ் நார் குட் டீம்மேட்ஸ். ஸோ இப்படி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் நெய்தர் ஏ பால் நார் ஏ மேங்கோ. இது ஒரு பாலும் இல்லை மேங்கோவும் இல்லை. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் நெய்தர் ஏ பால் நார் ஏ மேங்கோ. வாட் இஸ் திஸ்? ஐ எம் நெய்தர் ஹியர் நார் தேர். நான் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாமல் நிற்கிறேன். ஓகே. ஐ ஸ்டாண்ட் நெய்தர் ஹியர் நார் தேர். ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். நான் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாமல் நிற்கிறேன், டோட்டலி கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். ஓகே. ஸோ த லாஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ், இதோட தொடர்பு படுத்தி வருவது, ரிலேட்டடாக வருவது, ஒன்னில் இது இல்லைன்னா அது. எய்தர் ஆர். அங்கே நெய்தர் நார்னு பார்த்தோம், இங்கே எய்தர் ஆர். இது இல்லைன்னா அது. ஐ திங்க் திஸ் இஸ் எய்தர் எ மேங்கோ ஆர் எ பால். இது ஒன்னில் ஒரு மேங்கோ இல்லைன்னா ஒரு பால். ஓகே. ஹீ கேன் பி எய்தர் மை ஃப்ரெண்ட் ஆர் மை எனிமி. அவன் ஒன்னில் என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லைன்னா என்னோட எனிமியாக இருக்கணும். ரெண்டுமா இருக்கவே முடியாது. ஹீ கேன் பி வச்சு சொல்லலாம். ஓகே. இப்போ யாராவது கேட்குறாங்க நம்மகிட்ட, டு யூ நோ வெதர் ஹீ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் எனிமி? உனக்கு தெரியுமா அவன் உன்னோட ஃப்ரெண்டா இல்லை எனிமியா? பிகாஸ் ஹீ இஸ் டெல்லிங் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் அபவுட் யூ. உன்னை பற்றி டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. அவன் உன்னோட ஃப்ரெண்டா இல்லை எனிமியா? இப்போ நான் சொல்கிறேன், ஹீ இஸ் எய்தர் மை ஃப்ரெண்ட் ஆர் மை எனிமி. இல்லைன்னா ஹீ கேன் பி வச்சு சொன்னால் கொஞ்சம் கூட மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அவனுக்கு ஒன்னில் என்னோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா என்னோட எனிமியாக இருக்கலாம். ரெண்டுமா ஒரே டைமில் இருக்கவே முடியாது. ஹீ கேன் பி எய்தர் மை ஃப்ரெண்ட் ஆர் மை எனிமி. ஹீ கான்ட் பி, ஹீ கேன் நாட் பி போத். சிம்பிள். எவ்வளோ பியூட்டிஃபுல் சென்டென்ஸ், சிம்பிள் ஃபார்மேஷன். ஓகே. இது இந்த நான் இப்போ சொல்லி தந்த எல்லா ஃபார்மேஷனுமே ரொம்ப சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சென்டென்சஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், இந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி, இந்த மோல்ட்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டே டு டே லைஃப்பில், உங்கள் ஸ்பீக்கிங்கில் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பர்பஸ்லி யூஸ் பண்ணுங்கள். கான்ஷியஸாக பிளான் பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கள். 4-5 தடவை இதை யூஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸை, இந்த சென்டென்சஸை நீங்கள் ஓன் பண்ண முடியும். உங்களுக்கு இது புரிஞ்சிருந்தா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. வேற எந்த மாதிரி சென்டென்ஸ், வேற எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அதையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Till we meet in the next video, wish you all the best.